ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிரியாணி, சப்பாத்தி, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வறுவல் செஞ்சு முடிச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டுட்டு இந்த மசாலா கிரேவியும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த கடாய் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு மசாலாவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, அதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மிளகு மல்லியெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு ஃபுல்லாகவே மிளகு தான் சேர்க்கணும், மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தரலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதோட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் இந்த அளவுக்கு வதங்கி கலர் மாற ஆரம்பித்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ மிளகு மல்லியெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து வெந்துட்டுருக்கிற சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து ஒரு பாதி வேக்காடு இருக்கும்போதே இதை வந்து நம்ம சேர்த்துடணும். அப்போ தான் இந்த மிளகு மல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். உப்பு காரம் ரொம்ப தூக்கலாக போட்டுறக்கூடாது, ஏன்னா இது நல்லா ட்ரை ஆகி வரும்போது இன்னும் அப்புறம் அதிகமாகிரும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு கிரேவி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், சாதத்தோடு சேர்த்து கலக்கிறதுக்கு. கொஞ்சம் கிரேவியோடு வேணும்னா இப்போவே வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கலாம், அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து கலந்து விடும்போது மிளகு வறுவல் வந்து நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதே கடாயில் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கலந்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒயிட் ரைஸ் சேர்த்துடலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் மசாலா கிரேவியும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடும்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா மசாலாவில் நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். இதோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். தீ அதிகமாக வச்சுட்டோம்னா அப்புறம் அடி பிடிச்சிக்கும். பெப்பர் சிக்கன் செய்யும்போது இந்த வறுவல் சாதமும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், கடாய் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.